Taste the Daily. வேலையின்றி திண்டாடுபவர்களை அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் வெளிநாட்டு வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல்வேறு கும்பல்கள் ஏமாற்றி வருகின்றனர். அதனால் விரக்தி அடைந்துள்ள இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முருகன் என்பவர் சலவை தொழிலாளியின் மகளுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்தார். மேலும் சிலரிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் சிக்கினார். அதே பகுதியில் செந்தில்குமார் என்பவரிடம் சதீஷ்குமார் என்பவர் நீர்வளத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 10.25 லட்சம் பெற்று போலியான அரசு நியமன உத்தரவையும் வழங்கிய நிலையில் சிக்கினார். இதேபோல் ஈரோட்டில் அங்கன்வாடி பணியாளரான கிருஷ்ணவேணி என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு வேலை வாங்கி தருவதாக 17 பேரிடம் 60.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்து சிக்கினார். இதேபோல் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அண்டர் செக்ரட்டரியாக இருப்பதாக கூறி நீதித்துறை APRO பணியிடங்களுக்கு போலி நேர்முகத் தேர்வு நடத்தி 13 பேரிடம் 1,66 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மணிகண்டன், மோகன்ராஜ், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பிடிபட்டனர். இந்நிலையில் திருச்சியில் ஹைஃபை சொல்யூஷன் என்ற டிராவல்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் ஹனீபா என்பவர் கலைவாணி என்ற பெண் ஊழியருடன் சேர்ந்து பெல்ஜியத்திற்கு வேலைக்கு ஆள் அனுப்புவதாக கூறி பலரிடம் 4 லட்சம் ரூபாய் வரை பெற்று ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. மேலும் கும்பகோணத்தில் அரசு மற்றும் ரயில்வேயில் வேலை வாங்கித் தருவதாக பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்து சிக்கிய ராஜேஷ் என்பவர் விடியா அமைச்சர் துரைமுருகன் கனிமொழி MP-யுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோல் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 4.25 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய பரதூர் சாவடியைச் சேர்ந்த சரண்ராஜ் பிடிபட்டார். மேலும் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேரிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆம்பூர் அம்மு தினேஷ் தம்பதியினர் சிக்கினர். இதேபோல் தூத்துக்குடியில் கணவரை பிரிந்து வாழும் பெண்ணிடம் அரசு மருத்துவமனையில் செவிலியர் வேலை வாங்கித் தருவதாக திமுக பிரமுகர் 4.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் அவர் உதயநிதி, அன்பில் மகேஷுடன் இணைந்திருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படி ஒருபுறம் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு வேலை, வெளிநாட்டு வேலை தொடர்பான மோசடி சம்பவங்கள் அதிகரித்த நிலையில் மதுரையில் படிப்பிற்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என பொறியியல் பட்டதாரியான அமர்த்தியா ராஜ் என்பவர் தற்கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. இதேபோல் பலர் விரக்தியின் விளிம்பிற்கு சென்றுள்ள நிலையில் புதிய வேலைவாய்ப்பு எதையும் உருவாக்காமலும் இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்பாமலும் நீட்டை வைத்துக்கொண்டே காலத்தை போக்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் வீட்டிற்கு போகும் காலம் என்றோ அன்றுதான் நமக்கு நல்ல காலம் என பொதுமக்கள் ஆதங்கப்படுகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் அஜ்மத்.